வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒரு குதிரை பந்தயம் நடக்குது. அதில் ஒரு பெரிய முதலாளி அவருடைய குதிரையும் ஓட விட்றாரு. ஆனால் அவருடைய குதிரை தோற்கிறது. ஆனால் அதே பந்தயத்தில் ஒரு குதிரை தொடர்ந்து ஜெயிக்குது. உடனே என்ன சொல்கிறாரு, இன்னும் நம்ம குதிரை தோற்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஜெயிக்கிற குதிரையை விலை கொடுத்து வாங்கிடுறாரு. வாங்கிட்டு அடுத்த முறை போட்டியில் போனால் இவர் வாங்கின பிறகு அந்த குதிரை தோக்குது. இவர் கோவம் வந்துருச்சு. இவ்வளோ நாள் தொடர்ந்து இதான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி, ஜெயிக்குதேன்னு சொல்லிட்டு வாங்கினா இப்போ தோக்குதே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா அவருடைய நண்பர் சொன்னார், சார் குதிரை மட்டும் காரணம் இல்லை, அந்த ஜெயிச்ச ஜாக்கி இருக்காங்க, அந்த குதிரை வீரன் இருக்காங்க, அவனையும் நீங்கள் வாங்கிடுங்க. ஆனால் ஓஹோ அப்படியா, அந்த வீரன் கையில் தான் இருக்குன்னா அந்த ஒரு அதுக்கப்புறம் ஜெயிக்கிற வீரன் ஒருத்தனை வாங்கினார். வாங்கி ஏற்கனவே ஜெயிச்சுக்கிட்டு இருந்த குதிரை அதன் மேலே ஏறி தொடர்ந்து ஜெயிக்கிற அந்த ஜாக்கின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குதிரை ரெண்டு பேரையும் சேர்த்து இப்போ விட்டால் இப்போ திருப்பியும் ஏன்னா இப்போ இவருடைய குதிரை அதை ஜெயிக்கிற ஜாக்கி திருப்பி தோக்கு. என்னடா அது, முதல்ல ஜெயிக்கிற குதிரையை வாங்கணும், அது தோக்குது. சரிண்ணா அதை விட்டுட்டு நம்ம குதிரையை எடுத்து ஏற்கனவே ஜெயிச்ச ஜாக்கி ஆட்டும் இப்போவும் தோக்குது அப்படின்ன உடனே அந்த போட்டியில் இருந்த ஒருத்தர் சொன்னாராம், குதிரை பந்தயத்தினுடைய வெற்றி வெறும் குதிரை வீரன் கையில் மட்டும் இல்லை, குதிரை கையில் மட்டும் இல்லை, இந்த குதிரை வீரனுக்கும் குதிரைக்கும் ஒரு புரிதல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புரிதலில் தான் வெற்றி இருக்குது. அந்த வீரன் எப்படி தன்னை கையாளுவான்னு அந்த குதிரைக்கு தெரியுமா, அடுத்து இவன் என்ன எப்படி நம்மளை யூஸ் பண்ண போகிறான், எங்கே போக சொல்லுவான், எப்படி டேர்ன் பண்ண வைப்பான்னு அந்த குதிரைக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த குதிரையை எப்படி வேலை வாங்கணும்னு ஜாக்கிக்கும் தெரியும். இந்த குதிரைக்கும் குதிரை வீரனுக்கு இருக்கக்கூடிய புரிதல் தான் வெற்றியை கொடுக்குறதே தவிர தனிப்பட்ட குதிரையோ தனிப்பட்ட குதிரை வீரனுடைய திறமையோ வெற்றி அல்ல, இருவருக்குமான புரிதல் தான் வெற்றி அப்படின்னு சொன்னாங்கன்னா இது ஒரு சின்ன கதை. உலகத்தில் எல்லா இடத்திலும் இதுதான். ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் குடும்பத்தில் இல்லற வாழ்க்கைக்கினுடைய வெற்றிக்கு யார் காரணம், கணவன் காரணமா மனைவி காரணமா, ரெண்டு பேரும் காரணம். ரெண்டு பேருக்கு இருக்கிற புரிதல் தான் காரணம். கல்வியிலே நல்ல கற்றல் நிகழ்வதற்கு எது காரணம், நல்ல ஆசிரியர் காரணமா நல்ல மாணவர் காரணமா, ரெண்டு பேரும் காரணம் இல்லை, ரெண்டு பேருக்குமான புரிதல் தான் காரணம். எனவே எந்த விஷயமா இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னாங்களா, குழாயடி சண்டையிலிருந்து உலக சண்டைகளுக்கு வரைக்கும் அடிப்படை காரணம் என்னென்றால் புரிதல். புரிதலில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். எனவே வெற்றி என்பது தனிப்பட்ட இடத்தில் நிகழ்வது அல்ல. இப்போ ஒரு பந்தய கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா அந்த கிரிக்கெட் வீரனுக்கும் அந்த பிட்ச் அந்த நிலம் இருக்குல்ல அதுக்கும் கூட ஒரு புரிதல் இருக்கும். இந்த லேண்டில் இப்படிலாம் அடித்தாதான் வைக்க முடியும், அந்த கிரிக்கெட் வீரனுக்கு தெரியுமா. எனவே எல்லா இடத்திலும் வாழ்வின் வெற்றியை கொடுப்பது புரிதல். அது இல்லறமாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சரி, சக உறவுகளாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி. ஒரு குதிரைக்கு தனியாக வெற்றியை பெற்றுவிட முடியாது, ஒரு குதிரை வீரன் தனியாக வெற்றியை பெற்றுவிட முடியாது. குதிரைக்கும் குதிரை வீரனுக்கும் இருக்கிற புரிதல் தான் வெற்றியை சாத்தியமாக்குகிறது என்பது போல ஒவ்வொரு விஷயத்திலும் புரிதலை முன்வைத்து நாம் நகர்த்தும் போது நம் வாழ்க்கையிலும் தோல்விகளை தவிர்க்க முடியும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.